என்னது? ராயல் என்ஃபீல்டில் கிக்கர் இல்லையா? 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 அட ஆமாங்க, உண்மையாகவே ராயல் என்ஃபீல்டில் கிக்கரே இல்லை இனிமேல் வர வண்டியில். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ உள்ள யங்ஸ்டர் எல்லாருமே ஆசைப்பட்டு எடுக்கக்கூடிய ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 சிசியில் உள்ள வண்டி வந்து இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து ரொம்பவே ஆவலோடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் இப்போ நல்லாவே போய்கிட்டு இருக்கிற வண்டியை ஏன்டா நாசமாக்குறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம ராயல் என்ஃபீல்ட்லேருந்து ஒரு தரப்பில் இருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. அது மாடல் ரீமாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிளாசிக் 350 சிசி பைக்கை வந்து அப்படியே டோட்டலாக நியூவாக மாற்றிருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம ஜாவா பைக் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்குதுங்க வண்டி. ஆனால் அதுக்குன்னு டபுள் சைலன்சர்லாம் வருமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க, சிங்கிள் சைலன்சர் தான். ஸோ என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா, பைக்கோட சுவிட்ச் டைப் ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரவுண்ட் டைப் பேட்டர்னில் வருது. இதை தாண்டி மெயினாக இன்னொரு அப்டேட், இது ப்ளஸ்ன்னே நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா ராயல் என்ஃபீல்டில் ஃபியூவல் இண்டிகேட்டர் வருதுங்க உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அது வந்து இன்னும் நமக்கு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். பட் ஆனால் இதெல்லாம் தாண்டி எனக்கு ஏன்டா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கான ஒரு விஷயமும் செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம ராயல் என்ஃபீல்டில் நியூவாக வர்ற பைக்கில் கிக்கர் இல்லை. ஸோ கிக்கர் இல்லாமல் ராயல் என்ஃபீல்டை நான் ஓட்டுவேனான்னு கேட்டால் கட்டாயமாக இல்லைங்க. நானும் ஆரி இலவர் தான். ஸோ நான் ஓட்டுவேனா அப்படின்னா கட்டாயமாக மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இதோட பேட்ரி பேக்கப் வந்து காணாது. என்னோடய ராயல் என்ஃபீல்டுக்கு நான் மாடிஃபை பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு ஹாரன் ஆகட்டும் இல்லை வேறு எதுவும் நான் மாடிஃபை பண்ணுறேன் லைட்டிங் எல்லாம் பண்ணால் எனக்கு அந்த பேட்ரி பேக்கப் காணாது. ஸோ இன்னும் நான் பேட்ரி காணாது அப்படின்ட்டு செல்ஃப் அடிக்கிற டைமிங் எனக்கு செல்ஃப் அடிக்காமல் போகும். அந்த மாதிரி நிலமையில் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கிக்கரை வந்து இப்போ ராயல் என்ஃபீல்டு நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் மோர் தென் அப்டேட்ஸ் எல்லாத்துக்கும் கட்டாயமாக மயிலோசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் அப்டேட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி என்னென்ன நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கட்டாயமாக அதுக்கு நாங்கள் கொடுக்குறோம். கூடிய விரைவில் நாங்கள் ராயல் என்ஃபீல்டு வீடியோவோடு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறோம். அதர் தென் வாட்ச் தி வீடியோ அண்ட் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.